வணக்கங்க. இன்றைக்கி நம்ம திருக்க மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். திருக்க மீன் செய்கிறதுக்கு திருக்க மீனை மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு முடி தேங்காய் வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பு, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டை உரித்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. மண் சட்டி காஞ்சிருச்சிங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு 2 வெட்டி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை 2 கீறி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துக்கலாம். எலுமிச்சம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்காங்க, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு இதோட தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வைக்கலாங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம திருக்க மீன் இதோட சேர்த்துக்கலாம். இது அப்பப்போ கலந்துக்கலாங்க. திருக்க மீன் வேகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. குழம்பு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. திருக்க மீனெல்லாம் வெந்து வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம இறக்கி பரிமாறிக்கலாங்க. இது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுக்காக கிராமத்தில் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரான குழம்புங்க, காரசாரமான குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள்.